ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்வது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு மேல உள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையும், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாது, கூடாது என்பதை விளக்கிதான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஐஸ்வர்யவானுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயங்கள் ஐஸ்வர்யத்து மீது இருக்கிறது. எங்க இருக்கு? ஐஸ்வர்யனுடைய இருதயம் எங்க இருக்கும்? ஐஸ்வர்யத்து மேலதான் இருக்கும். ஆனா ஏழையினுடைய எண்ணங்கள் எங்க இருக்கும்? ஐஸ்வர்யத்து மீது இருக்காது. அவனுக்கு இறைவன் மீது தான் இருக்கும். அன்றன்று அவனுக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு நாளும் இறைவன் அவனுக்கு படியளக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் மனிதனுக்கு படியளக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் மனிதனை போஷிக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் மனிதனை உடுத்துவிக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் மனிதனை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஏழை என்று சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஐஸ்வர்யவான் சுகபகமாய் வாழ்கிறான், அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு கொடுக்க மனமில்லை. அந்த ஏழை லாசரு அந்த வாசற்படியில் இன்று பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். பசியோடு கூட இருக்கிறார். மேசையில இருக்கும் துணிக்கை கீழே விழுந்தால் அதை எடுத்து திங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் அதற்கு கூட நாய்க்குட்டிகள் ரெடியாக இருக்கிற, ஆயத்தமா இருக்கிறது. அந்த மேசையில இருக்கிறதான பருக்களை, அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுகிறது. ஆனால் இந்த ஏழை மனிதனுக்கு அது கூட கிடைக்கவில்லை. ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்து போகிறான், அவனோ பாதாளத்துக்கு போகிறான். லாசரு மரித்து போகிறான், லாசருவோ ஆபிரகாமின் மடிக்கு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் எங்க போக முடியல? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியல. ஆனால் ஏழை, எளிய மனுஷன், எளியவன், ஏழை, இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமும் மடிக்கு சென்றான், பரதேசுக்கு சென்றான். ஆபிரகாம் மடியிலே இளைப்பாற சென்றான். ஆகவே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஏழைகளுக்கு அநேகர் கொடுப்பதற்கு மனம் கிடையாது. உறவினருக்கு கொடுப்பார்கள், நண்பர்களுக்கு கொடுப்பார்கள், பணக்காரனுக்கு கொடுப்பார்கள். ஆனால் ஏழைக்கு, எளியவனுக்கு, திக்கற்றவனுக்கு, ஆதரவற்றவனுக்கு, கைவிடப்பட்டவனுக்கு கொடுப்பதற்கு, இருக்கிறவனுக்கு தான் கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் மனம் வரும். ஏன்னா அவங்களாம் திருப்பி கொடுப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள என்ன செய்வாங்க? திருப்பி கொடுப்பாங்க. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஆனா ஏழை கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏழைக்கு கொடுக்கும் போது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏழைக்கு கொடுக்கும் போது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த புஸ்தகத்திலே, மார்க்கு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை என்னவென்றால், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆகவே ரட்சிப்பு கர்த்தர் தான் தர முடியும். ரட்சிப்பு யார் தர முடியும்? மனுஷன் கொடுக்க முடியாது. மனுஷனால் கூடாது. மனுஷனால் ரட்சிக்க கூடாது. மனுஷனை விடுவிக்க முடியாது. ஆனால் மனுஷரை விடுவிக்க
ஒருவர் மனித அவதாரம் எடுத்து இந்த மண் உலகத்துக்கு வந்து மனிதனாய் பிறந்து மனிதனுக்காகவே வாழ்ந்து மனிதனுக்காக சிலுவை மரத்திலே தன் ஜீவனை கொடுத்து மனிதனுக்காகவே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அந்த இயேசு மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போ இயேசு மாத்திரம்தான் ரட்சிக்க முடியுமே தவிர வேறு ஒருவரும் ரட்சிக்க முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ அந்த ரட்சிப்பு யாரால் கூடும்? தேவனால் கூடும். சொல்லுங்க, ரட்சிப்பு யாரால் கூடும்? தேவனால் கூடும். அந்த தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த குமாரன் மூலமாக தான் தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். மனுஷகுமாரன் ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார். எதற்கு வந்தார்? ரட்சிக்கிறதற்காகவே வந்தார். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு. ஐஸ்வர்யவான் அவரை விசுவாசிக்கவில்லை. ஐஸ்வர்யவான் அவரை விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் பணக்காரனாக வரவில்லை, அவர் ஐஸ்வர்யவனாக வரவில்லை, அவர் ராஜாவாக வரவில்லை, அவர் ராஜ அரண்மனையிலே பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தபடினாலே அவரை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மெய்ப்பர்கள் அவரை தேடி வந்தார்கள், ஞானிகள் அவரை தேடி வந்தார்கள், மற்ற மக்கள் அவரை தேடி வந்து அவரை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ரட்சிக்க தேவனால் மாத்திரம்தான் கூடும். இந்த உலகத்துல வேறு ஒருவரும் ரட்சிக்க முடியாது. எந்த ஒரு கெட்ட மனிதனையும் ரட்சிப்பதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தான் வந்தார். ஆகவேதான் எரிகோக்கு செல்லும் வழியிலே இயேசு வந்து கொண்டிருக்கும் போது சகே என்று ஒரு மனிதன் அத்திமரத்தின் மேலே இருந்தான். அவனை பார்த்து இயேசு அழைத்தார். சகேவை இறங்கி வா என்றார். அவன் இறங்கி வந்தான். இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவரை அவன் அழைத்து கொண்டு போனான். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது இயேசு அவன் வீட்டுக்கு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அவன் பாவியான மனிதன் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் அந்த பாவியான மனிதனை தேடித்தான் இயேசு போனார். அந்த பாவியான மனிதன் மனம் திரும்பினான். அந்த பாவியான மனிதனுடைய குணங்கள் மாறினது, சுபாவம் மாறினது, பழக்க வழக்கங்கள் மாறினது. அவன் எல்லாவற்றையும் உணர்ந்து தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தான் வாங்கின வட்டி பணத்தை எல்லாம் 4 அத்தனையாக திரும்ப கொடுத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதல் எப்படி வந்தது? இயேசு அவன் வாழ்க்கையில் வந்ததனாலே மனம் திரும்புதல் வந்தது. மனம் திரும்புதினாலே அவனுக்கு இந்த சுபாவங்கள் மாறினது, குணங்கள் மாறினது, பழக்க வழக்கங்கள் மாறினது. உடனே அவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த சகேயோ மனம் திரும்பினான். பரலோகம் சந்தோஷப்பட்டது, இயேசுவும் சந்தோஷப்பட்டார். மற்றவர்கள் எல்லாம் போராமை கொண்டார்கள். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் போராமை கொண்டார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டது கடவுள் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். பரலோகம் தான் சந்தோஷப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தியுங்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி கூடும்? தேவனால் கூடும். ஒருவன் மனம் திரும்புவது தேவனால் கூடும். ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகுவது தேவனால் கூடும். ஒரு மனிதனுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் மாறுவது தேவனால் தான் கூடும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இன்றைக்கு மது பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே இந்த மதுபான பிரியர்கள் அந்த மது போதையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள். அங்க இருக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த குடி பழக்கத்திலே இல்லை. ஆனால் அந்த இடத்தை விட்டு மறுபடியும் வந்துவிட்ட பிறகு மீண்டும் அதற்கு அடிமையாகி விடுகிறார். எங்களால் முடியவில்லை, அங்க இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தோம், அதற்கு பிறகு எங்களாலே இருக்க முடியவில்லை. ஆகவே மருத்துவம் முயற்சி செய்கிறது, முடியவில்லை. மனிதன் முயற்சி செய்கிறான், முடியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்குள் கடவுள் வரும்பொழுது, அவன் சிந்தையிலே வரும்பொழுது, இருதயத்திலே வரும்பொழுது, வாழ்க்கையிலே வரும்பொழுது, அவன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு விடுகிறான். எதை விட்டு விடுகிறான்? கெட்ட பழக்கத்தை விட்டு விடுகிறான், கெட்ட சுபாவத்தை விட்டு விடுகிறான், கெட்ட பழக்கத்தை விட்டு விடுகிறான், கெட்ட காரியங்களை விட்டு விடுகிறான், கெட்ட நடத்தையை விட்டு விடுகிறான், கெட்ட வாழ்க்கையை விட்டு விடுகிறான். ஒரு புது மனிதனாக மாறுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது, மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கடவுளை மனிதன் தேடும்போது வாழ்க்கை மாறுகிறது. என் அன்புக்குரிய மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனால் எல்லாம் கூடும். ஒரு கெட்டவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது தேவனால் மாத்திரம்தான் கூடும். அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் கெட்ட வழியில போய் கொண்டிருக்கலாம், கெட்ட பழக்கத்திலே இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை மனம் திரும்பவில்லையே, என் கணவர் மனம் திரும்பவில்லையே, என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை. யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு. ஆகவே ரட்சிப்பின் கரம் கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனால் மாத்திரம் கூடும். ஆகவே சிந்தித்து பாருங்கள். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். வியாதிப்பட்டிருக்கும் பொழுது அத வியாதிப்பட்டிருக்கிற செய்தியை ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார்கள். உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று போய் சொல்லும் பொழுது இயேசு கேட்டார். சரி என்று அவர் அப்படியே இருந்தார். பிறகு அந்த பெத்தனியாவுக்கு போய் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. கல்லறைக்கு சென்று அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை அழைத்தார். அவன் வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 11:39 நாம் வாசிக்கிறோம். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று, நாறுவே என்று சொன்ன அந்த லாசருவை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள இரட்சகர் இருப்பாரானால் அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாறி போன லாசருவை 4 நாள் ஆயிற்று, மரித்து 4 நாளான லாசரு, நாறி போன லாசருவை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். ஆகவே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பல கடன் பிரச்சனைகளை நீங்கள் காணப்படலாம். கடன் நிமித்தமாய் தலை நிமிர முடியாமல் இருக்கலாம். கடன் நிமித்தமாய் அவமானப்படலாம். கடன் நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். கேவலப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கடன்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நாரிப்போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது உண்மை என்றால் உன்னுடைய கடனிலிருந்து உன்னை எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் வறுமையிலிருந்து கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய தரித்திரத்திலிருந்து கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார்.
மனுஷனால் கூடாதுதான் தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடும். வசனம் சொல்லுகிறது, காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், பள்ளங்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொல்லும். ஆகவே கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் குறுகி போவதில்லை. அவருடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் தொழில இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் உடல்ல இருக்கிறதான நோய் பிணிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அவரால் தான் முடியும். நீ அவரை நம்பினால், நீ அவரை தேடினால், நீ அவரை கூப்பிட்டால் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவை அழைத்தார்கள். சிநேகிதனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அழைத்தார்கள். அவர் வியாதியை மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் என்பதை அவர் அங்கே நிரூபித்தார். ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டும். இந்த இயேசு உன் வாழ்க்கையிலே வந்தால் உன் வாழ்க்கை மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வறுமை மாறும். உன் தரித்திரம் மாறும். உன் கடன்கள் மாறும். உன் அவமானம் மாறும். உன் நிந்தைகள் மாறும். உன் பிரச்சனைகள் மாறும். உன் தலையெழுத்து மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். கடைசியாக மத்திய 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரே, எங்களை உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்கள். இது மருத்துவத்தால் முடியாத காரியம், ஆனால் இயேசுவால் முடியும். மருத்துவம் கைவிட்டது, இயேசு கைவிடவில்லை. குஷ்டம் என்றதனாலே உலகம், உறவு அவனை வெறுத்தது, அவனை தள்ளினது. ஆனால் இயேசு அவனை தள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்து கேட்கும் பொழுது அவர் அவனை தொட்டு சுகமாக்கினார். ஒருவரும் தொடக்கூடாத ஒரு குஷ்டரோகியை இயேசு தொட்டார். இன்றைக்கு இது சமுதாயம் உன்னை தள்ளி விட்டிருக்கலாம். இந்த சமுதாயத்தில் நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் உன்னை தள்ள மாட்டார். என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு மத்திய 11:28 சொன்னார். அந்த இயேசு இந்த குஷ்டரோகியை தள்ளவே இல்லை, அவனை தொட்டு சுகமாக்கினார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நோயா இருந்தாலும், என் இயேசு குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். என் இயேசு மனதுருகி கரமீட்டி தொட்டு சுகமாக்குறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் அவர் தொட்டு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது, உன் சரீரத்தை தொடுகிறது, உன் சிரசை தொடுகிறது. உன் சிரசு முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா நோய்களையும் அவர் குணமாக்குகிறார். அவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. அவருடைய அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. அவர் தம்முடைய கரத்தை உன் மீது நீட்டுகிறார். மனுஷ கரம் அல்ல, தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. மருத்துவர் அல்ல, மருத்துவரை உண்டாக்கியவர் உன்னை தொடுகிறார். ஆகவே இந்த குஷ்டரோகியை அவர் தொட்டார். அவன் சொஸ்தமானான், அவன் சுகம் பெற்றான், அவன் ஆரோக்கியமானான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் சுகமாவாய், நீயும் ஆரோக்கியமாவாய். உன்னையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவார். உனக்கும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் எல்லாம் கூடும்.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய எல்லா நெருக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய எல்லா பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய பலவீனங்களை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய தனிமையை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய மன வேதனையை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உள்ள முடைந்து போயிருக்கு, கண்ணீரோடு கூட இருக்கிறாய். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வேதனை நீக்குகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வேதனை நீங்க சுகமாயிரு, உன் வேதனை நீங்க சமாதானத்தோடு போ. என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், குணமாக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாது. நம்ம அம்மாவால செய்ய முடியாது, அப்பாவால செய்ய முடியாது, அண்ணன் தம்பியால செய்ய முடியாது, அக்கா தங்கையால செய்ய முடியாது, உற்றார் உறவினர்ல செய்ய முடியாது, நம்முடைய நண்பர்களால செய்ய முடியாது, இல்ல நான் நம்பி இருக்கிற யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் கடவுளால் செய்ய முடியும், இயேசுவால் செய்ய முடியும், தேவனால் செய்ய முடியும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமா இந்த உலகத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும், இன்றைக்கு நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அந்த வல்லமை இறங்கி உங்களை தொடுகிறது. இன்றைக்கு அந்த வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கக்கூடியதா இருக்கிறது. என் அன்புக்குரிய மகனே, மகளே, இன்றைய செய்தியில தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ஆனால் அந்த ஐஸ்வர்யவானையும் ரட்சிக்க அவரால் கூடும். ஏழை மனிதனையும் ஐஸ்வர்யவனாக்க அவரால் கூடும். அந்த ஏழை மனிதனையும் ரட்சிப்பதற்கு அவரால் கூடும். சகேயு ஒரு தனவந்தன், ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானாகிய, அந்த தனவந்தனாகிய, அந்த பணக்காரனாகிய அந்த சகேயுவை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. அந்த சகேயு மனம் திரும்பினான். இது யாரால் கூடும்? தேவனால் கூடும். மற்றவர்கள் பார்வையில் அவன் பாவிதான், ஆனால் தேவனுடைய பார்வையில அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. தேவனுடைய பார்வையில கர்த்தர் அவனை ரட்சிக்கிறவராய் இருந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக சகேயுவை ரட்சித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை நாம் பார்ப்போம். இது மனுஷனால் கூடாது, இது தேவனால் கூடும். தேவனால் கூடும். சகேயுவை ரட்சிக்க தேவனால் கூடும். நாரி போன லாசருவை எழுப்ப தேவனால் கூடும். ஒரு குஷ்டரோகியை சுகமாக்க தேவனால் கூடும். ஆகவே மருத்துவத்தால் கூடாது, மனுஷனால் கூடாது, தேவனால் மாத்திரம்தான் கூடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருடைய கரம், ஒருவேளை முதுகு பகுதியில பிரச்சனை இருந்தா அதை குணமாக்குவார். தலைக்குள்ள பிரச்சனை இருந்தா அதை குணமாக்குவார். மார்பகத்துல பிரச்சனை இருந்தா கர்த்தர் அதை குணமாக்குவார். ஒருவேளை யூட்ரஸ்ல பிரச்சனை இருந்தா அந்த யூட்ரஸ் பிரச்சனையை கர்த்தர் குணமாக்குவார். சரீரத்துல எந்தெந்த பகுதியில என்னென்ன நோய், என்னென்ன வியாதியில நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அதை தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் இன்றைக்கு உன்னை தொடுகிறது. அவருடைய கரம் இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறது. அவருடைய கரம் உன்னை விடுவிக்கிறது. அவருடைய கரம் உனக்கு ஒரு வெற்றியை தருகிறது. அவருடைய கரம் உனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறது. அவருடைய கரம் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. என் அன்புக்குரிய மகனே, மகனே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். நீங்கள் வாசித்த இந்த வேத வார்த்தையை விசுவாசிங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10:27 விசுவாசிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தையின்படி
ஒவ்வொருடைய வாழ்க்கையில, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்பதை நிரூபியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகேயுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தடைபடவில்லை. லாசருடைய உயிர்த்தெழுதல் தடைபடவில்லை. குஷ்டரோகியின் ஆரோக்கியம் தடைபடவில்லை. உம்முடைய கரத்தின் வல்லமையினாலே குஷ்டரோகியை சுகமாக்கினீர். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே லாசருவை உயிரோடு எழுப்பினீர். உம்முடைய மனதுரக்கத்தினாலே சகேவை ரட்சித்தீர். அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஒவ்வொருவரும் உம்மை பற்றிக் கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, கடன்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன்கள் இருந்து விடுதலை தாரும். வீட்டை கட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீட்டை கட்டி தரும்படியா சொல்லிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் காத்துக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியாது சொல்லிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தான். வேலை வாய்ப்பு இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தர முடியாது சொல்லிக்கிறோம். வியாதியோடு வேதனையோடு கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களை இப்பொழுதே தொட்டு சுகமாக்குகிறாங்க. யாரெல்லாம் வியாதி, என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ய சுவாமி. இந்த செய்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் உடனிரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இப்பொழுது ரத்தத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி சுகத்தை கொடுப்பினார், ஜெயத்தை கொடுப்பினார், சமாதானத்தை கொடுப்பினார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.